ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் மிகி. ஸோ ரொம்ப நாளாக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்க வீடியோ தான். யாரா கத்தாதீங்களா? ஏன்னா நான் வந்து நம்ம பைக்கை வந்து டயர் மாற்றணும்னு நான் ஒவ்வொரு ரைடு போகும்போது புலம்பி இருந்தேன். அதுக்கான கரெக்டான சுச்சுவேஷன் நம்ம எதெல்லாம் மாற்றாமல் இருந்தேன். ஸோ இன்னும் இப்போ வந்து டயர் மாற்றலான்னு ஒரு பிளானிங் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டர் 1 hour. ஸோ அந்த கேப்பில் போய்ட்டு டயர் மாற்ற போகிறோம். போயிட்டு இருக்க வழியிலே பேசலாம். ஓகே, கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:30 மணி ஆகுது ஈவினிங். நாளைக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரிப்பு, ஷார்ட் ட்ரிப் பிளான் இருக்குது. கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி ட்ரிப்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு சத்தியமாக தெரியாது எனக்கு. அந்த ட்ரிப் போகும்போது டயருக்கு மாற்றிடலாம் அப்படின்னா ரொம்ப ட்ரிப்பில் மாற்றணும்னு பிளான் பண்ணி பார்த்தா கரெக்டான சுச்சுவேஷன் என்ன டைமிங் சொன்னால் இன்னொன்று வந்து அமௌண்ட்டு. அது ஏன்னா நான் 2 டயருமே மாற்ற போகிறேன். ஸோ அதனால் அமௌண்ட் கொஞ்சம் எப்படினாலும் கண்டிப்பாக ஒரு மோர் தேன் 5.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். தெரியல கிளியராக போயிட்டு தான் ப்ரைஸ் கேட்கணும். டயர் எதை மாற்ற போகிறோன்னா வந்துட்டு கண்டிப்பாக சேட் மாற்ற மாட்டேன். ஏன்னா வந்து சேட் நான் வந்து ஆல்ரெடி கழுவி ஊற்றிருப்பேன். பைக் கூட அவருடைய ஸ்டாக் டயர் சேட் டயர் தான். பட் நான் ப்ரீவியஸாகவே வந்து ஆல்ரெடி என்னோடய பேக் டயர் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ண போகிறேன். 2 டயருமே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 22,204 கிலோமீட்டர் ஓடிச்சு. இதுவரை சேஞ்ச் பண்ணவே இல்லை. பட் பேக் டயர் வந்து நான் ப்ரீவியஸாகவே 7,000 கிலோமீட்டரே வந்து சேட் டயரை மாற்றணும் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு மேலே இவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் டயர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5,000 கிலோமீட்டர் ஒரு ஓடுன்னு நம்பிக்கை இருக்குது. பட் ஏன் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா பஞ்சர் ஆகிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கல்ல. ஸோ நிறைய பேருக்கு எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின் தான் அது. பஞ்சர் ஆகாமல் என்ன பண்ணாடி. ஸோ அந்த இதுக்காக டெக்னிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து ஒருத்தருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை ஓல்டு டயரில் ஃபில் பண்ண வேண்டாம், நம்ம புதுசாகவே 2 டயர் மாற்றிட்டு ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளானு. அப்போ இந்த பழைய டயர் வேஸ்ட் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா டியூபு கூட வந்து நான் ரீசெண்டாக 2வது டியூப் மாற்றினேன். அதில் ஒரு 2 months முன்னாடி தான் டியூப் வேறு எக்ஸ்ட்ரா கிழிஞ்சிச்சு அப்படின்னு மாற்றிருந்தேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 ஃப்ரண்ட் டயர் அண்ட் டியூபை வந்து அங்கேயே நான் போட்டுருவேன், வேஸ்ட்டில் போட்டுருவேன். பேக் டயர் அண்ட் டியூபை வந்து நான் ஷாப்லேருந்து திரும்ப நான் மாற்றிட்டேன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறமா திரும்ப எப்படினாலும் ஒரு ஆவரேஜ் கேல்குலேஷன் பார்த்தா வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரு வாட்டி மாற்றணும்னா பேக் டயர் 2 வாட்டி மாற்ற வேண்டிய கிட்டத்தட்ட எந்த பைக் எடுத்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்னோடய பேக் டயர் கண்டிப்பாக தேஞ்சு போய்டும். அப்போ அந்த பழைய டயரை மறுபடியும் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன். another one matter. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இல்லை, அக்கௌண்ட்டில் மொத்தமாக இருக்கிற காசு வந்துட்டு 4,900 ரூபா தான் இருக்குது. கன்ஃபார்மாக தெரியும் 5,500 மேலே ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸாக நான் மாற்றும் போது எனக்கு பேக் டயர் வந்து 2,800 rupees ஆச்சு எம்ஆர்எஃப்ல. சரி, இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் போயிட்டு காசு தான் தேவைப்பட்டு நான் வந்து கேட்பேன், போட்டு விட்டுறேன் அப்படின்னேன். ஓகே, போட்டு விடலாம் அப்படின்னாரு. ஸோ போய் பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. ஏன் நான் எம்ஆர்எஃப் சூஸ் பண்ணேன், ஏன் வேறு டயர் வந்து இதோட போகலாமே, நல்ல காஸ்ட்லியான டயர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. அதுக்கான பதிலும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் எம்ஆர்எஃப் டயர்ஸ். திரும்ப ஷாப்லேருந்து திரும்ப வந்துட்டேன். டயர் மாற்றலை. கண்டிப்பாக இதை நான் எப்படி ஒரே விளாக தான் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நான் வந்து டயர் மாற்றல ரிட்டன் போயிட்டுருக்கேன். என்ன ரீசன்னா அமௌண்ட் வந்து நான் எதிர்பார்த்த விட ரொம்ப மாற்றிட்டாங்க. நான் முன்னாடி மாற்றும் போது பேக் டயர் வந்து 2,800 எடுத்துச்சு. இப்போ பார்த்தா பேக் டயர் மட்டும் 3,300 சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்து 2,400 500 சொன்னாங்க சம்திங். ஸோ கண்டிப்பாக என்னோட இருக்கிற அமௌண்ட் வச்சு 2 டயர் மாற்ற முடியாது. ஒரு டயர் மாற்றினாலும் என்னென்ன சொல்யூஷன் ஃபில் பண்ணி அதை வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கூட அமௌண்ட் வந்து அப்புறமா 2 டயர் மாற்றலான்னு ரிட்டன் போயிட்டுருக்கேன். இப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து 2,800 இருந்ததுனால தான் நான் வந்து எம்ஆர்எஃப் மாற்றலாம் அப்படின்னு போனது. இல்லைன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக 5,500ல் வேறு இன்னொரு டயர் நம்ம ஃப்ரெண்டு மாற்றிருந்தார், அதே ரெக்கமெண்ட் பண்ணார், அதே மாற்றுக்க அப்படின்ட்டு. நான் ரேட்டுக்காக தான் நான் எம்ஆர்எஃப் போனேன். பட் அங்கேயே ரேட் ஏற்றிட்டாங்க. ஸோ எது மாற்றலான்னு ஸ்டில் கன்ஃபியூஷன். அன்றைக்கி வீடியோ வந்து பாதியில் எண்ட் பண்ணிட்டோம். அதாவது டயர் மாற்ற அமௌண்ட் பார்த்தலாம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் போயிட்டோம். ஸோ இது ஆக்சுவலாக அதுலேருந்து ஒரு 5 days கழிச்சு திரும்ப வந்திருக்கோம். டயர் வந்து மாற்றலாம் வந்திருக்கோம், அதே ஷோரூம் தான். பட் ஒரு டயர் தான் மாற்ற போகிறேன். பேக் டயர் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஃப்ரண்ட் டயர் காஸ்ட் வந்து அரௌண்டாக 2,450 rupees இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் டயரை மாற்ற போகிறோம். பேக் டயர் வந்து ஸ்டாக் வந்ததும் மாற்றிட்டு அந்த சொல்யூஷன் சொன்னேன்ல, அதே சொல்யூஷன் காமிக்கிறேன். அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எந்த இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து என்னோட GoPro Mic Adaptor ப்ரொடியூஷன்றது நான் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மேட்ரு. ஸோ அதனால தான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது அந்த அடாப்ட் ரெடியாக அப்புறம் தான் அடுத்து நம்ம ட்ராவலிங் வீடியோஸ், மோட்டோ விளாகிங் வீடியோஸ்லாம் வரும். ஓகேவா? ஓகே, ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணுறது பில் போட்டோம். சேஞ்ச் பண்ணுறதை வந்து காமிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ண அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த லிக்விட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. எப்படி பண்ணுறது என்ன ஓகேவா? ஆக்சுவலாக 2 டயரும் வந்த அப்புறமா மாற்றலாம் இருந்தேன். ஏன்னா 2 டயர் வந்து சேர்த்து மாற்றிடலான்ட்டு. பட் லாஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து அந்த ஆஃப் ரோடிங் ட்ரிப் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரண்ட் டயர் கிளிப் இல்லாதனால வந்து 2-3 வாட்டி பைக் வந்து கீழே வந்து ஸ்லிப்பாக விழுந்துட்டு. இதுக்கு மாதிரி நான் அந்த ரிஸ்க் எடுத்து நான் வந்து நார்மல் ரோட்லேயே ஓட்ட விரும்புகிறேன். அதனால தான் ஃப்ரண்ட் டயர் வச்சு பண்ணி மாற்றிடலாம்.
பட் சொல்யூஷன் ஃபில் பண்ணுற 2 டயரும் சேவாக ஃபில் பண்ணலாம் தான் சொல்யூஷன் ஃபில் பண்ணாமல் வைக்க போகிறேன். ஸோ ரீசனாக தான் இப்போ வந்து ஃப்ரெண்ட் டயர் மாற்றலைன்னா வந்துட்டு கண்டிப்பாக என்னால் வந்து ஓட்டுறது ரிஸ்க், கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால தான் மாற்ற போகிறேன். நம்ம எம்ஆர்எஃப் ஷோரூமில் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். டயர் மாற்ற சொல்லி பண்ணாங்க 2450 rupees காஸ்ட் ஆச்சு. அப்புறம் ஃபிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஃபைனலி அந்த டயரை மாற்றும் போது என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னோட ஓல்டு டியூபை வந்து நான் எடுத்துகிட்டே வந்துட்டேன். எதுக்காகனா இது வந்து இதுவரை பஞ்சர் ஆகாத டியூப். ஸோ எனக்கு எப்பயாச்சும் நான் ரொம்ப லாங் ட்ரிப்பிங்காக போகும்போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூப் தேவைப்பட்டுச்சு. சப்போஸ் இந்த டியூப் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறான்ட்டு அந்த டியூப் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூஸ் ஆகும் மேபி. இப்போ நீங்கள் ஆவரோட எதிர்பார்த்த அந்த பஞ்சர் ஒட்டும் கிட் எங்கடா தமிழில் போட்ட ஃபோட்டோ இன்னும் காமிக்காமல் இருக்கேன். ஸோ அதான் இது காமிக்கிறேன். ஸோ நம்ம இதை தான் வந்து நமக்கு வந்து கொரியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கொரியர் பண்ணவங்க அது பார்த்தீங்கன்னா GT மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அனுப்பியிருக்காங்க. இதில் காஸ்ட் வந்து அரௌண்டாக வந்து 1500 உள்ள வரும் நினைக்கிறேன். 1400 500 அந்த ரேஞ்சில் வந்து வரும் காஸ்ட். இது நம்ம யார் சென்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு இது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அவங்களோட Instagram ஐடியில் இதை மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது வாங்கிக்கலாம். எல்லா பைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி பஞ்சர் லிக்விட் சீலின், அதான் ப்ராடக்ட் நேம் சீலின், அங்கே தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டு பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சர் ஆகாமல் இருக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அவங்க செப்பரேட்டாகவே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு சும்மா நீங்கள் தாராளமாக நிறைய ஹெல்ப் பண்ணணும். அதுக்கான பர்டிகுலர் அமௌண்ட் அந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாருங்க ML கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ML பார்த்து ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். பட் நான் இப்போ ஃபில் பண்ண போகல சொன்ன மாதிரி நான் பேக் டயர் மாற்றின அப்புறமா தான் தெளிவாக நான் ஃபில் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து செப்பரேட்டாக வந்து டயர் மாற்றின அப்புறமா வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அவங்களோட Instagram ஐடி மெசேஜ் பண்ணுறேன். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம ரைடர் முகி ஃபேமிலியில் தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம், மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து ஒரு 4 days பேக் வீடியோ. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் 4 or 5 days பேக் வீடியோ தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஆடியோ கண்டிப்பாக கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ சாரி ஃபார் தட். நான் கூடிய சீக்கிரமாக என்னோட GoPro அடாப்டர் வந்து நான் வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணுறேன், இல்லை ஏதாச்சும் பண்ணி எடுத்து நான் வந்து சீக்கிரமாக மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் நான் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீலின் பற்றி டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. இன்னும் செப்பரேட்டாக வீடியோ போட்டால் உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிரும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டு சொன்ன மாதிரி தான் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முடியும் அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ பஞ்சர் ஃப்ரீ ராயல் என்ஃபீல்டு டியூப் டயர் அது மாதிரி எல்லா இதுக்கும் பஞ்சர் ஆகுது அப்படின்றவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த சொல்யூஷன். சீக்கிரமாக அதை பற்றி ஒரு வீடியோ வரும். நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.